கென்ட் ஃபில்டரோட ப்ரீ ஃபில்டர்னு சொல்லுவோம். இது வந்து எவ்வளோ தூரம் வர ஃபஸ்ட்டு வர வாட்டரை வந்து இது ஃபில்ட்ரு பண்ணி அந்த டஸ்ட் பார்ட்டிகள் இது எல்லாமே இருக்கும், இதெல்லாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு திருப்பி உள்ள ஃபில்டருக்குள்ளே போகும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணால் இவ்வளோ தூரம் டஸ்ட்டாக இருக்குதுங்கிறத டஸ்ட்டாக பிளாக்கிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்லேயே சிம்பிளாக ரீப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணியாச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்லெட்டு டேப் இருக்குது, இன்லெட் டேப்போட வாட்டர் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து இதை எப்படி ஓப்பன் பண்ணுறங்கிறத நம்ம பார்க்கலாம். இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா இப்போ டேரெக்டாக ஃபுல் பண்ணால் வராது. இது இங்கே ஒரு ப்ளூ கலர், இது ஒரு க்ரே கலர் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து மேலே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி இழுத்தோம்னா வந்துடும். ஓகேங்களா. அடுத்தது வந்து அவுட்லெட்டையும் இது பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்லெட்டு அவுட்லெட் ரெண்டையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது ஈஸியாக சிம்பிளாக வந்து அந்த பின்னாடி இது இருக்குது, ஸ்க்ரூவில் லாக் பண்ணியிருக்கேன், அதை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு இதில் இருக்க தண்ணியில் வெளியில் வந்துட்டுருக்கு. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இது ஒன்று இருக்கும், ஒரு ஸ்பேனர்னு சொல்லுவோம். இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத நான் இப்போ பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்படி வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு. இன்செர்ட் பண்ணிவிட்டு திருப்பி இதுக்கு வந்து கழட்டணும். பாருங்கள் எவ்வளோ பிளாக்கிஷாக ஒரு ரெட்டிஷாக இந்த இது எல்லாமே வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இதை வந்து நம்ம எதுவும் வாஷ் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது, ஃபுல்லாக வந்து ரீப்ளேஸ் தான் பண்ணணும். இதுதான் வந்து வர்ற ஃபஸ்ட்டு இனிஷியலாக டேங்க்லேருந்து வர்ற தண்ணியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸு ரெட்டிஷு சாயில் இருக்கிறது எல்லாமே ரிமூவ் பண்ணி திருப்பி வந்து உள்ள ஃபில்டருக்கு அனுப்புறது. ஓகேங்களா. இப்போ அடுத்தது வந்து நம்ம புதுசாக வாங்கி வச்சுக்கிற ஃபில்டரை பார்க்கலாம். புதுசாக ஒரு ஃபில்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி இதுக்கு பேர் வந்து ஸ்பன் ஃபில்டர் கார்ட்ரிட்ஜ் மூலம். இதனோட கலரும் இதனோட கலரும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ டர்ட்டியாக இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்து ரிமூவ் பண்ணிவிட்டு புது ஃபில்டர் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து தண்ணி கிளியராக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த ஃபில்டர் இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்ரெடி வந்து இதாக இருக்குது. ஸோ வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா இது பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இது பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இதை வச்சு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சு வளர்த்துட்டு இது எப்படி இன்செர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா கீழே ஒரு கரெக்டாக சென்டரில் பார்த்துட்டு இன்செர்ட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த கேப்பையும் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து உள்ள ஒரு வாஷர் இருக்கும், அதை கரெக்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு வாஷர் ஒன்று இருக்குது, அது ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுனால இல்லைன்னா வாட்டர் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா இதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து இந்த ஸ்பேனர் வச்சுட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம்.
டைட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். சேம் ப்ளேஸ் அதே மாதிரி மாட்டியாச்சு. மாட்டிட்டு அதே மாதிரி இந்த கனெக்ஷன் வந்து இன்னும் ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க. கிட்ட கொண்டு வச்சுட்டு டேரெக்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், லாக் ஆகிடும். இப்போ பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. இப்போ ஃபில்டரே பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஷ்ஷாக இருக்குது. ஃபஸ்ட் கொஞ்சம் வாட்டரை வெளியில் விட்டுடலாம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ இது உள்ள வெளியில் போயிட்டு கரெக்டாக எது இன்லெட்டாக அவுட்லெட்டுங்கிறத கரெக்டாக பார்த்து வெளியே போகணும். அதே மாதிரி இந்த அவுட்லெட்டையும் ஃபில்டரில் டேரெக்டாக வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிட்டா அவ்வளோதாங்க, ஓவர். ஆன் பண்ணிவிட்டு எதுவும் லீக்கேஜ் எதுவும் வருதாங்கிறத நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக இது போட்டாச்சு. ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு. ஃபில்டர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபில்டர் பண்ணி வந்துட்டுருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக வாங்கி மாட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு இந்த ஃபில்டருக்கும் இது உள்ளே இருக்கிறது வந்து எவ்வளோ டர்ட்டியாக இருக்குங்கிறத ஈஸியாக நம்ம பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். We'll see you in the next video. Thank you. Bye bye.